வைகாசி மாத பௌர்ணமி அன்று சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக சாஸ்திரம் கூறுகிறது. இதனால் இந்த நாள் முருகப்பெருமானின் பிறந்த நாள் ஆகிறது. விசாகம் என்றால் குமரன், இளைஞன் என்ற பொருள்கள் உண்டு. முருகன் என்றும் இளையவன் என்பதால் விசாகம் நட்சத்திரம் அவருக்குரியது. பகைவனுக்கும் அருள்கின்ற தன்மையை முருகனிடத்தில் காணலாம். இந்த நாளில் முருகன் தலங்களில் பக்தர்கள் பால் குடம் எடுத்து அபிஷேகம் செய்வர். வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படும் தலம் திருச்செந்தூர். இந்த ஊரில் இருந்த சூரனை சம்ஹாரம் செய்யத்தான் முருகன் அவதாரமே நிகழ்ந்தது. இங்கு பக்தர்கள் முதலில் கடலில் நீராடிவிட்டு அடுத்து நாழி கிணற்றில் நீராடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இது சரியான நடைமுறை அல்ல. கடலில் குளித்த உப்பு தண்ணீரை கழுவுவதற்காக நாழி கிணறில் குளிப்பதாக கருத்து கொண்டுள்ளனர். முருகப்பெருமான் பத்மாசூரனை அழிக்க லட்சம் வீரர்களுடன் சென்றார். அவர்களின் தாகம் தீர்க்க தன் வேல் கொண்டு எரிந்து கடற்கரையிலேயே அதிசயத்தக்க வகையில் நல்ல தண்ணீர் உள்ள நாழி கிணற்றை உருவாக்கினார். முருகன் உருவாக்கிய அந்த நாழி கிணற்றில்தான் அனைவரும் முதலில் நீராட வேண்டும்.